Hey guys, இந்த வீடியோல kids clothes பண்றதுக்கான measurements என்னென்ன தேவை அது எப்படி எடுக்கணும்ன்றத பத்தி டீடைலா பார்க்க போறோம். So எப்பவுமே measurements வந்து நம்ம மூணு கேட்டகரியா பிரிச்சிருக்கோம். First வந்து lengthwise measurements, second வந்து widthwise measurements and third வந்து circumference measurements. So first இந்த lengthwise measurements என்னென்னன்னு பார்க்கலாம். Lengthwise measurement வந்து garmentக்கு ஏத்த மாதிரி different length மாறும். So அதனால வந்து இப்போ ஒரு பாவாடை சட்டை பண்றோம்னா நம்ம வந்து top lengthன்னு எடுத்துக்கணும். இல்லனா நம்ம வந்து knee length frock வேணும்னா knee வரைக்கும் எடுத்துக்கணும். இல்ல above the knee below the knee இல்லனா full dress கான length இந்தது HPS ல இருந்து எடுக்கணும். HPS வந்து கரெக்ட்டா நம்ம ஷோல்டரும் நெக்கும் மீட் பண்ற பாயிண்ட். சோ அங்க இருந்து நம்ம மெஷர்மென்ட்ஸ் எடுத்தோம்னா length வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கும். Next lengthwise measurement வந்து HPS ல இருந்து waistline. So waistline வந்து இங்க வந்து imaginary லைனா நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். So HPS to waistline measurement எதுக்கு யூஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு Dress-ஓ ஃப்ராக்கோ நம்ம யோக் கொடுக்க போறோம். அப்படி இல்லனா நம்ம வந்து ஷேப் கொடுக்கணும் அப்படினா நமக்கு கரெக்ட்டா எந்த இடத்துல ஷேப் கொடுக்கிறது அப்படிங்கறத ஜட்ஜ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் மெஷர்மென்ட் வந்து HPS ல இருந்து hip line. So HPS ல இருந்து hip line வந்து இங்கேயும் வந்து hip line வந்து நம்ம இமேஜின் பண்ணிக்கிட்டு அங்க இருந்து நம்ம hip line எடுத்துக்கணும். So இதெல்லாம் வந்து lengthwise measurementsல ரொம்ப essential measurements. So இத நோட் பண்ணதுக்கு அப்புறமா let's go to the widthwise measurements. First widthwise measurement வந்து நமக்கு shoulder to shoulder measurement. So இந்த shoulder boneல இருந்து இந்த shoulder bone வரைக்கும் கரெக்ட்டா எடுக்கணும். So kidsக்கு வந்து shoulder to shoulder measurement எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும் because இந்த இடத்துல அந்த bone வந்து ரொம்ப ஈஸியா தெரியும். So இதுதான் வந்து shoulder to shoulder measurement. Next முக்கியமான measurement வந்து across back measurement. So across back measurement எங்க எடுக்கணும்னா கரெக்ட்டா இதுதான் வந்து arm hole தான். இந்த arm holeல பாதி. So இந்த பாதியில இருந்து இந்த பாதி வரைக்கும் இதுதான் வந்து across back measurement. Next widthwise measurement வந்து across front. So back எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி front arm holeல பாதி அளவு வச்சு இந்த மாதிரி across front measurement எடுத்துக்கணும். அடுத்த measurements வந்து circumference measurements. So circumference measurements நமக்கு chest circumference, waist circumference and hip circumference. இந்த மூணு circumference எடுக்க போறோம். So chest circumference வந்து கையை தூக்க சொல்லிட்டு கரெக்ட்டா கை கீழ and இந்த இடத்துல எடுத்தீங்கன்னா chest circumference பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அடுத்து நம்மளோட waist circumference. இது வந்து எடுக்கும்போது ரொம்ப டைட் பண்ணி எடுக்காதீங்க, ரொம்ப லூஸ் பண்ணி எடுக்காதீங்க. ஒரு ஃபிங்கரை பின்னாடி வெச்சுக்கோங்க, டேப்புக்கு பின்னாடி. அடுத்து வந்து hip measurements. So circumference measurementsல 1 2 3 பாடியில பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து arm hole circumference எடுக்க போறோம். So arm hole circumference எடுக்கும்போது கையை தூக்கிட்டு கீழ போட்டுட்டு இங்கேயும் வந்து ரொம்ப டைட் பண்ணி எடுக்காதீங்க, ரொம்ப லூஸ் பண்ணி எடுக்காதீங்க. எப்பவுமே வந்து தம்பை வந்து இந்த டேப்புக்கு அடியில விட்டுருங்க. விட்டுட்டு நம்ம வந்து மெஷர்மென்ட்ஸ் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ் லென்த்ல நமக்கு ஃபர்ஸ்ட் தேவையான மெஷர்மென்ட் வந்து கேப் ஹைட். கேப் ஹைட் வந்து நம்ம arm hole எங்க வந்து கரெக்ட்டா ஸ்டார்ட் ஆகுதோ அங்க இருந்து கேப் ஹைட். So இதுதான் வந்து நம்மளோட கேப் ஹைட். நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவோட லென்த். ஸோ ஸ்லீவ் லென்த் வந்து ஷார்ட் வைக்கலாம், இல்லைனா எல்போ லென்த்து, ஃபுல் ஸ்லீவ் எதுனாலும் எடுத்துட்டு அந்த ஸ்லீவ் ஓப்பன் சர்க்கம்ஃபரன்ஸ் எந்த இடத்துல நமக்கு ஸ்லீவ் ஃபினிஷ் ஆகுதோ அந்த இடத்துல சர்க்கம்ஃபரன்ஸ் தேவை. அடுத்தது லென்த் வைஸ் மெஷர்மெண்ட். ஸ்லீவ்க்கு எப்பயுமே எப்படி மெஷர் பண்ணணும்னா ஷோல்டர்லேருந்து இப்படி எல்போ போய் அதுக்கப்புறம் இந்த மாதிரி எப்படியுமே அடல்ட்ஸ்க்கு எப்படி எடுக்கிறோமோ அதே மாதிரி தான் கிட்ஸுக்கும் எடுக்கணும். நெக்ஸ்ட் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கர்ட்டுக்கான மெஷர்மெண்ட். ஸோ ஸ்கர்ட் வந்து இங்கே வேஸ்ட் வந்து எங்கே போட போகிறாங்களோ அந்த சர்க்கம்ஃபரன்ஸை கரெக்டாக எடுக்கணும், ரொம்ப லூஸ் பண்ணி எடுக்கக்கூடாது. ஸோ வேஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் ரொம்ப முக்கியம். அண்ட் ஹிப் சர்க்கம்ஃபரன்ஸ் எப்பயும் போல் எடுத்துக்கணும். ஸ்கர்ட்டுக்கு வந்து லென்த் வேணும். ஸோ எங்கே போட்டுக்க போகிறாங்களோ அங்கேருந்து நம்மளோட ஸ்கர்ட் லென்த்தை ஷார்ட் ஸ்கர்ட், நீ லென்த் எதுனாலுமே நம்ம வந்து இங்கே எடுத்துக்கலாம். ஸோ ஸ்கர்ட்டுக்கான மெஷர்மெண்ட்ஸ் அவ்வளோதான். பேண்ட்ஸுக்கான மெஷர்மெண்ட்ஸ் என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா வேஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் திரும்ப நம்ம ஸ்கர்ட்டுக்கு எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி எடுத்துகிட்டு ஹிப் சர்க்கம்ஃபரன்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம இங்கே வந்து க்ராச் டெப்த்துன்னு ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கணும். க்ராச் டெப்த் வந்து நம்ம எப்படி எடுக்கணும்னா இங்கே தை சர்க்கம்ஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, இங்கே ப்ளஸ் இங்கே வந்து எவ்வளோ தூரம் போட போகிறாங்க. ஸோ இந்த லென்த் வைஸ் மெஷர்மெண்ட், அதாவது பேண்ட் போடுற இடத்துல இருந்து நம்மளோட தை சர்க்கம்ஃபரன்ஸ் எங்கே எடுத்தோமோ இதுதான் வந்து க்ராச் டெப்த். அடுத்தது வந்து க்ராச் லென்த் எடுக்கணும். க்ராச் லென்த் வந்து கரெக்டாக அவங்க பேண்ட் வந்து எங்கே போடுவாங்களோ அங்கே ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு காலுக்கு நடுவில் இந்த டேப்பை கொண்டு போயிட்டு அப்படியே பேக் சைடில் கொண்டு போகணும். திரும்புங்க. ஸோ இங்கே பேக் சைடில் இங்கே வரைக்கும் கொண்டு போனோன்னா இதுதான் வந்து நம்மளோட க்ராச் லென்த்து. ஸோ இந்த லிஸ்ட் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ் வச்சு கிட்ஸுக்கு நம்ம ஈஸியாக ட்ரெஸ்ஸஸ், ஃப்ராக்ஸ், பேண்ட்ஸ், ஸ்கர்ட்ஸ் என்னன்னாலும் ரெடி பண்ணலாம். ஸோ கிட்ஸ் வேர் டிராஃப்டிங்க்கு தேவையான மெஷர்மெண்ட்ஸ் என்னென்ன அண்ட் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்தாச்சு. ஐ ஹோப் யூ என்ஜாய்ட் திஸ் வீடியோ and it's useful for all of you guys. This is Anita Shanmugavel. Have a happy day, happy life and happy sewing to all of you.